இன்னும் வர இருக்கிற அனைத்து நெஞ்சங்களே பட்டு கத்திரித்தால் போல் பேசுகிற ஐயா, என்னுடைய குடும்ப நண்பர் ஐயா நலியார் அவர்களே, துபாயிலிருந்து வந்திருக்கிற துணை அதிபர் என்னுடைய குடும்ப நண்பர் பூனா ராம் அவர்களே, அருமை சகோதரி என்னுடைய குடும்ப நண்பர் இன்றைக்கு என்னுடைய வருகை மூலமாக பெருமைப்படுத்தி இருக்கிற முதல்ல ராஜகுமார் சொல்லலாம், விவேகானந்தன் சொல்லலாம், வேறொன்னும் எனக்கு இருப்பேன்னா அவர் எங்களுக்கு அவர் மூலமாக தான் மேடம் எங்களுக்கு அறிமுகம். எனவே முதல்ல அவர் பேரே நம்ம சொல்லியிருக்கேன். முதல்ல ராஜகுமார் அவர்களே, இயக்குனர் ராஜகுமார் அவர்களே, தேவநாதன் அவர்களே, கண்ணதாசன் அவர்களுடைய அருமை புதல்வி அன்பு சகோதரி விசாரணை கண்ணதாசன் அவர்களே, பின்னாலே வர இருக்கிற அந்த அன்பர்களே, 12 முதல் 1 வரை இவ்வளவோ நாங்கள் இணைந்து செஞ்சு பார்த்தோம். ஆனா அதான் அப்படி நடக்கவே அவ்வாறு பாடகர் பாடல்கள் ரொம்ப அமைதியா பண்ணாங்க. இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பாடகர்கள் இந்த காலத்துல பார்ப்பதிலிருந்து உங்களுக்கு ஒரு தனி வரவேற்பு உங்களுக்கு நீங்க தலைவானவர்களுக்கு. மற்றபடி தினமலுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற அன்பு சகோதரி கல்பலதா அவர்களே, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு விருதையும் ஒயிட் கிராஸ் என்ற அமெரிக்க நிறுவனம் இணைந்து வழங்குகிற விருதையும் பெற்றிருக்கிற என்னுடைய அருமையான ஆசிரியர்கள் நண்பர்களே, 2வது பரிசு பெறுகிற நாவல் சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் என்பது. இது 15,000 ரூபாய் பரிசு பெற்ற 2வது நாவலை சேர்ந்தது. புதுக்கோட்டையை சார்ந்தவர். கிட்டத்தட்ட நாவல் போட்டி, சிறுகதை போட்டி எது வச்சாலும் அவர் பாலஜோதி ராமச்சந்திரன் இல்லாத இடமே இருக்காது. கண்டிப்பா அவர் ஒரு பரிசை வாங்கிடுவார். அந்த வகையில் ஏன்னா அவருக்கு எழுத்து தான் முழு நேர பண்ணி எழுத்து தான். அதனால எந்த ஒரு நாவலை எடுத்தாலும் அதுக்காக ஒரு 3 மாசம் களப்பணி செய்வார். 4வது மாசம் தான் எழுத ஆரம்பிப்பார். இதுதான் அவருடைய ட்ரெண்ட். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், நாவல் எழுதலாம் 3 மாசம் எந்த நாவல் எழுதுறீங்களோ அதுக்கான ஒர்க் பண்ணுங்க. அதுக்கான மெட்டீரியல், தளம், யாரு, கதா, நேரடியான அந்த பாத்திரத்துல இறங்கி ஒர்க் பண்ணிட்டு 4வது மாசம் எழுத ஆரம்பிங்க. அப்படியாக எழுத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஒரு களப்பணி செய்து எழுதக்கூடியவர். சுரங்கப்பாதையின் ஓவியம் 2வது பரிசு 15,000 பெறுகிறது. பாலஜோதி ராமச்சந்திரன் இந்த நாவலை பெற்றுக் கொள்வதற்கு படைப்பு குழுமத்தின், அதாவது படைப்பு குழுமம்னா தமிழ்நாட்டில் அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு 25,000 நூல்களை முதல் முறையாக நூலகத்துக்கு இவருடைய படைப்பு குழுமத்தின் சார்பாக அளிக்கப்பட்டது. 2வது, வயதான கவனிக்க தவறிய கவிஞர்களுக்கு காப்பீடு திட்டத்தை முதலாக அரசாங்கம் செய்ய வேண்டிய தவறியதை படைப்பு குழுமம் ஜின்னா செய்தார். அவ்வளவு சிறப்பு மிகுந்த என் நண்பன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளிகளையும் ஒருங்கிணைத்து அதே போல விருதுகள் வழங்குறது சிறப்பிக்கிறது எல்லாம் வாழ்நாள் சாதனைகள் விருது கொடுத்து லட்சக்கணக்கான செலவு இலக்கியத்துக்காகவே செலவு செய்யக்கூடியவர். ஒரு இதா இருக்கும். அதே போல அந்த படைப்பு குழுமம் நிகழ்வுக்கு கலந்துக்கிறது. அப்படியான படைப்பு குழுமத்தை சார்ந்த நிறுவனர் சின்னா இந்த நூலை பெற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாவலானது ஒட்டுமொத்தமா இதனுடைய உள்ளடக்கம் ஒரு 7 நாளுக்குள்ள இருக்கு. ஒரு 7 நாள் வாழ்க்கைய ஒரு ரொம்ப எளிய மனிதர்கள் ஒரு சில கதாபாத்திரங்களை வச்சு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. ஒரு புதுமையான முயற்சி, புதுமையான நடை, ஒரு தமிழ் இலக்கிய சூழல கண்டிப்பா ஒரு புதுமையான படைப்பா இருக்கு.
வீடியோ ரெக்கார்டு இருக்குல்ல, வீடியோ ரெக்கார்டு அமைச்சர் பேசுறாரு, அதை மட்டும் டெலிட் பேசுறாரு. அவருக்கு ஒன்று கொடுங்க போட்டோ, அவ்வளவு மூட்டை சுமந்துட்டு வந்தாரு. சரி, உங்க போன்ல இருக்கு கொடுங்க, பைய கொடுங்க. அப்படியே இருக்கட்டும், பை சார். கேமரா பாவனா கலர் பாவனா கலர் இன்வைட் தான் படம் எடுத்தாங்க சார். அப்போ ராஜ்குமார் கேமரா இருக்குதா உயிர் வாங்குறீங்க. ஒரு ஸ்ட்ரைட்டா போட்டோ கேட்கிறாரு. வராது அவங்க எல்லாம் நான் நம்பர் ரெடி ரெடி. இப்படிதான் போகணும். நீங்க எனக்கு வழி சொல்லுங்க. வாங்க அப்படிலாம் எடுத்துட்டீங்களே. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு.